நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், மூர்க்கத்தனமாக அதை வெறுப்பீர்கள், இது நடந்துடவே கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அதுல உங்களுக்கு நன்மை இருக்கும். நீங்கள் ஒன்றை ஆசைப்படுவீர்கள், இது நடந்திருக்கலாம், இந்த கோரிக்கை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும், இந்த துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கணும் நீங்க நினைப்பீங்க. ஆனால் அதில் உங்களுக்கு தீங்கு இருக்கும். அப்ப நம்ம அல்லாஹ்விடத்துல ஒன்னு கேட்கிறோம், இறைவா என்னுடைய இந்த துஆவை நிறைவேற்றி விடு, இந்த துஆவை அமல்படுத்தி விடு என்று நாம் கேட்கிறோம். ஆனால் அல்லாஹ் அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பான். இது உண்மையாலுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னு வைங்களேன், அது நமக்கு தீங்காக இருக்கும். அந்த தீங்கை களைப்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யலாம், நம்முடைய பிரார்த்தனையை, நம்முடைய ஆசையை அங்கீகரிக்காமல் இருக்கணும். நீ என்ன ஆசைப்பட்ட, அப்ப அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படலன்னு வைங்களேன், அல்லாஹ் நம்மை விட்டு தீங்கை அகற்றுகிறான், நமக்கு ஏற்படக்கூடிய அந்த தீங்கை விட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்றுகிறான். இதுதான் ஒரு ஈமான் கொண்டவருடைய மனநிலையாக இருக்கணும். உடனே ஒரு பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா அதில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். தாமதமாக ஒரு பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக அல்லாஹ் தாமதப்படுத்துறான். ஒரு பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளவே படலையா, ஒரு தீங்கிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி இருக்கிறான் என்று ஒரு ஈமான் கொண்டவருடைய மனநிலை இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றும் வற்றிடாத கிருபையும் கருணையும் நாம் உயிரிலும் உயர்வாக உபசரிக்கிற அன்னலம் பெருமானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களது மார்க்கத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்த அத்துணை நபித்தோழர்கள், தோழியர்கள், அவர்களை பின்தொடர்ந்த தாபீன்கள், தபா தாபீன்கள், இன்னும் ஏனைய இமாம்கள், முஸ்லிம்கள் மீதும், குறிப்பாக நாட்களில் மிக சிறந்த நாளான ஜும்ஆவுடைய நாளில் மார்க்க சொற்பொழிவுகளுக்கு செவிசாய்த்து அதன்படியே செயலாற்ற வேண்டும் என்கிற உயரிய இலக்கோடு நபி அவர்களது வழிமுறைகளை வழிமொழிந்தவர்களாக இங்கு சங்கமித்திருக்கிற நம்மவர்கள் மீது என்றும் நீடித்து நிலை பெறட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, புனிதம் நிறைந்த துல்ஹஜ் மாதத்தை அடைந்து ஹஜ் பெருநாளை நிறைவேற்றியவர்களாக நாம் இங்கு ஒன்று குழும்பியிருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதத்தில் செய்யப்படக்கூடிய வணக்கங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய தியாகங்கள், அவர்களினுடைய அர்ப்பணிப்புகள், அவர்களுடைய கட்டுப்பாடுகளை நினைவு கூறும் வண்ணமாக பல்வேறு உபதேசங்கள் தங்களுக்கு ஆற்றப்பட்டிருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசக்கூடிய அல்லது கருத்து பரிமாறிக்கொள்ளக்கூடிய பலர் அல்லாஹ்விடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அல்லாஹ்விற்கு அவர்கள் எப்படி கட்டுப்பட்டார்கள், அல்லாஹ்வினுடைய வாக்கிற்கு இணங்கி இசைந்து தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொண்டார்கள், அல்லாஹ்விடத்தில் எப்படி நன்றியுடன் நடந்து கொண்டார்கள் என்பது குறித்து பேசியிருப்பார்கள். இதை அறிந்து கொள்வது எப்படி அவசியமோ அதுபோன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான், எந்த வழிமுறையை, எந்த தன்னுடைய நியதியை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கையாண்டான் என்பதை அறிந்து கொள்வதும் அவசியம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல தன்னை குறித்து பேசுகிறான். வலன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தபதீலா, அல்லாஹ்வினுடைய வழிமுறையில், அல்லாஹ்வினுடைய நியதியில நீங்கள் அறவே மாற்றத்தை காண முடியாது என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகிறான். அல்லாஹ்விற்கு என்று சில பண்புகள் இருக்கு, அல்லாஹ்வுக்கு என்று சில மரபுகள் இருக்கு, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, அது சாமானிய மனிதர்களாக இருக்கட்டும், நபிமார்களாக இருக்கட்டும், நபிமார்கள்லேயே அல்லாஹ்வினுடைய உற்ற தோழர் என்று அல்லாஹ்விடத்திலே பட்டம் வாங்கியவர்களாக இருக்கட்டும், அல்லாஹ் தஆலா அந்த நியதியை தாண்டி அவனுடைய நடைமுறை, அவனுடைய வழிமுறை மாறாது. அப்படி என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் தன்னுடைய நியதியை கையாண்டான் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பல பிரார்த்தனைகளை செஞ்சிருக்கிறாங்க. திருமறை குர்ஆன்ல குறிப்பிட்ட நபிமார்கள்ல அதிகமான விஷயங்களுக்கு அதிகமான துஆவை கேட்ட ஒரு மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பல பிரார்த்தனைகளை கேட்டிருக்கிறாங்க, தனக்காக, தன்னுடைய சந்ததிகளுக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, இந்த சமுதாயத்துக்காக பல பிரார்த்தனைகளை கேட்டிருக்கிறாங்க. இந்த பிரார்த்தனைகள்ல அல்லாஹ் தஆலா 3 நியதிகளை கையாளுகிறான், 3 வழிமுறைகளை கையாளுகிறான். அந்த 3 வழிமுறை என்ன என்பதை இந்த உரையிலே நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். முதல் வழிமுறை என்ன தெரியுமா?
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை, அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முன்வைத்த கோரிக்கை, அது உடனே அல்லாஹ்வின் புறமிருந்து அங்கீகரிக்கப்பட்டு அது நிறைவேற்றி கொள்ளப்பட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா கேட்டிருப்பாங்க, ஒரு பிரார்த்தனையை கேட்டிருப்பாங்க. அந்த பிரார்த்தனை காலதாமதம் இல்லாமல் உடனே அங்கீகரித்து கொடுக்கப்பட்டிருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், இறைவா, இந்த மக்கா மாநகரத்தை, இந்த மாகாணத்தை புனிதம் நிறைந்த பூமியாக, அபயமளிக்கக்கூடிய பூமியாக, புற்பூண்டுகள் விளையக்கூடிய பூமியாக ஆக்குவாயாக. யாருக்கு? யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அபயம் தரக்கூடிய பூமியாக, புற்பூண்டுகள் விளையக்கூடிய பூமியாக இதை ஆக்குவாயாக அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க. கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா ரிப்ளை பண்றான், கால வமன் கஃபர. இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மட்டும் கிடையாது, மறுமையை ஏற்றவர்களுக்கு மட்டும் கிடையாது, அல்லாஹ்வை ஏற்றவர்களா இருக்கட்டும் ஏற்காதவர்களா இருக்கட்டும், ஃபஉம்மத்திஉஹு, அவர்களுக்கு நாம் சுகம் அனுபவிக்க செய்வோம், அவர்களை சிறிது காலம் நாம் இன்பமாக வாழச் செய்வோம், அவர்களுக்கும் இந்த புற்பூண்டுகள், இந்த மக்காவிலே விளையக்கூடிய விளைச்சல்கள் அவர்களுக்கும் சென்று சேரும் என்று அல்லாஹ் தஆலா உறுதியளிக்கிறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பிரார்த்தனைகள்ல உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரார்த்தனையும் இருக்கிறது. இந்த பிரார்த்தனை அல்லாஹ்வின் புறமிருந்து உடனே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சஃபா மருவாவை நோக்கி விரைகிறாங்க, ஓடுறாங்க தண்ணியை தேடி. அல்லாஹ்வின் புறமிருந்து உதவி வருகிறது. ஜம்ஜம் என்கிற நீர் இன்றைக்கு வரைக்கும் வற்றாத கிணறாக அது உலக மக்கள் அனைவர்களுக்கும் நீர் புகட்டி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு மக்காவில் கிடைக்காத பழங்களே கிடையாது. மக்காவில் விளையக்கூடிய பழங்களாக இருந்தாலும், விளையக்கூடிய காய்கனிகளாக இருந்தாலும், அந்த இடத்துல வர்த்தகம் செய்யப்படக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் அவ்வளவு அதீதமாக, அவ்வளவு விரைவாக மக்கள் கரம் சேரக்கூடிய வண்ணமாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு அதிகமாக பயணம் மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு ஊர் மக்கா. பல லட்சக்கணக்கானவர்கள், பல கோடிக்கணக்கானவர்கள் வருடத்திற்கு சென்று வருகிறார்கள். ஹஜ் வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இருக்கட்டும், உம்ராவை நிறைவேற்றுவதற்காக இருக்கட்டும், கோடிக்கணக்கான மக்கள் பயணம் பட்டு வருகிறார்கள். அப்படி அனைவர்களும் ஒன்று கூடிய அந்த இடத்துல அவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் அங்கு கிடைக்கும் வண்ணமாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வச்சிருக்கான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், இந்த மக்காவை புனித பூமியாக மாற்று, அபய பூமியாக மாற்று என்று கேட்டார்கள். இன்னைக்கும் மக்காவில் வேட்டை பிராணிகள் அங்கு வேட்டையாடப்படாது, புற்பூண்டுகள் அங்கு பிடுங்கப்படாது, பழிக்கு பழி அங்கு வாங்கப்படாது, கொலை செய்யப்படாது. அங்கு கீழே கிடக்கக்கூடிய பொருட்கள் கூட அதனுடைய உரிமையாளரோ அதனுடைய பொறுப்பாளரையோ தவிர வேற யாராலையும் எடுக்க முடியாது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்படி நாமளும் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டிருப்போம், இறைவா, நான் நல்ல பணக்காரனாகணும், என்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகணும், எனக்கு ஆரோக்கியமான உடல்நிலையை நீ கொடு, சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால், இது மாதிரி எந்த நோயும் எனக்கு இருக்கக்கூடாது, இப்படின்னு பல துவாக்கள், பல கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்தில் நாம வச்சிருப்போம். இந்த கோரிக்கைகள் அல்லாஹ்விடத்தில் காலதாமதமின்றி ஏற்றுக்கொள்ளப்படும். பள்ளிவாசலில் வந்திருப்போம், ஜும்மாவிலையோ அல்லது வேறு தொழுகையிலேயோ அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி துவா கேட்டிருப்போம். வெளியே போன உடனேயே அதை கண்கூடாக பார்ப்போம், அல்லாஹ் என்னடா இது கேட்ட உடனே நமக்கு கொடுத்துட்டானே. இந்த மாதிரி அல்லாஹ் நம்மை அணுகும் பொழுது, இந்த நியதியை அல்லாஹ் நம்மிடத்தில் கையாளும் பொழுது, ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனாக நம்முடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? அல்லாஹ்வுக்கு அதிகமாக நாம நன்றி செலுத்தணும். அல்லாஹ் யாரு? அவன் எந்த இடத்துல இருக்கிறான்? அவன் எவ்வளவு பெரியவன்? அவன் நான் கேட்ட ஒரு கோரிக்கையை, நான் யாரு? மண்ணால் உருவாகி மலத்தை சுமக்கக்கூடிய ஒரு மனிதன், நான் கேட்ட ஒரு கோரிக்கையை உடனே ஏற்றுக்கொள்கிறானே, இவனுக்கு நாம நன்றி செலுத்தணும். நன்றி உணர்வோடு, காலம் வரையிலே நன்றி உணர்வோடு இருக்கணும். அல்லாஹ் சிலரை குறித்து திருமறை குர்ஆன்ல பேசுறான். ஒய்தா மஸ்ஸல் இன்சான லுர்ரு, சில மனிதர்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது, தானாலி ஜம்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமா, அவன் எப்படி துவா கேட்கிறான் தெரியுமா? அல்லாஹ்விடத்துல உருண்டு புரண்டு நின்று அமர்ந்து அல்லாஹ்விடத்துல கேட்கிறான். வலம்மா கஷஃப்னா அன்ஹு லுர்ர,
அவனுடைய துன்பத்தை, துயரத்தை, இன்னலை, இடர்பாட்டை அவனை விட்டு நாம் நீங்க செய்து விட்டால் எப்படி ஆயிடுறான்? அவன் நம்மை அழைக்காதவனை போன்று மாறிவிடுகிறான். இது எவ்வளவு நன்றி கெட்ட செயல் அப்படிங்கிறத அல்லாஹ் உணர்த்துறான். அல்லாஹ்விடத்துல ஒரு கோரிக்கை, அல்லாஹ்விடத்துல உனக்கு ஒரு தேவை இருக்கு, அல்லாஹ் இந்த துவாவை ஏற்கணும், இந்த பிரார்த்தனையை அங்கீகரிக்கணுங்கிறதுக்காக நீ எப்படியெல்லாம் துவா கேட்ட. ஃபர்லான வக்துக்கு வரமாட்டாரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ல தொழுகைக்கு வரமாட்டாங்க. அல்லாஹ்விடத்துல ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்படணும், ஒரு துவா அங்கீகரிக்கப்படணும்னா உருண்டு பரண்டு துவா கேட்பாங்க. நஃபீலான தொழுகைகள், தஹஜ்ஜத் தொழுகைகள் முதற்கொண்டு தொழுகுவாங்க. அது அங்கீகரிக்கப்பட்ட உடனேயே அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய மாதிரி பள்ளிவாசல் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. அப்ப இது யாருடைய பண்பாடு? காஃபிர்களுடைய பண்பாடு, மக்கத்து இறைமறுப்பாளர்களுடைய பண்பாடு. அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது, துன்பம் வரும் பொழுது அல்லாஹ்விடத்துல கேட்கிறான், அந்த துன்பத்தை நீக்கி விட்டால் தன்னை அழைக்காதவனை போன்று மாறி விடுகிறான். இந்த நிலை இறை நம்பிக்கை கொண்டவர்களிடத்துல இருக்கக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது என்ன தெரியுமா? அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை, நம்முடைய கோரிக்கைகளை உடனே ஏற்றுக்கொள்கிறான் என்றால் அந்த பிரார்த்தனையால் கிடைத்த பொருளை, அந்த துவாவால் கிடைத்த அந்த விஷயத்தை மார்க்கத்துக்கு முரணான காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, வபதகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாரல் ஆஹிரா, அல்லாஹ் உனக்கு எதை வழங்கினானோ அந்த வளங்களில், அந்த பொருளில், அந்த விஷயத்தில் மறுமை வீட்டை நீ தேடிக்கொள், மறு உலக வெற்றியை நீ தேடிக்கொள் என்று அல்லாஹ் தஆலா பேசுறான். அப்ப அல்லாஹ்விடத்துல நம்ம ஒன்று கேட்கிறோம், அல்லாஹ் உடனே கொடுத்துட்டான். கொடுத்த அந்த விஷயத்துல மார்க்கத்துக்கு புறம்பான காரியங்களை நம்ம செய்யலாமா? இறைவா காசு பணத்தை கொடுன்னு கேட்கிறோம், நல்ல செல்வந்தரம் ஆயிரம்னு கேட்கிறோம். உடனே அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? நம்மளை செல்வந்தனம் ஆக்கிட்டான், காசு பணத்தை கொடுத்துட்டான். கொடுத்த இந்த பணத்தை வைத்து, பொருளை வைத்து அல்லது மற்ற விஷயங்களை வைத்து நம்முடைய மறுமை வாழ்க்கை எப்படி மிருளச் செய்து விடலாம், நம்முடைய மறுமை வாழ்க்கை எப்படி மெருகேற்றி விடலாம் என்கிற சிந்தனை தான் நமக்கு இருக்கணுமே ஒழிய மார்க்கத்துக்கு புறம்பான காரியங்களை செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு, இறைவா எங்க வாப்பா எனக்கு வண்டியை வாங்கி கொடுக்கணும், நல்ல ஒரு 2 வீலர் பைக் வாங்கி கொடுக்கணும்னு கேட்குறோம். 10 பைசா வாப்பா பேக்கெட்லேருந்து எடுக்க மாட்டார். ஏன்? சிக்கனமாக இருக்கணும், செலவுகள் எல்லாத்தையும் குறைக்கணுங்கிறதுக்காக தந்தை எப்படி இருப்பார்? அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? தந்தையினுடைய மனநிலையை மாற்றிடுவான். சரி பையன் கேட்குறானே வாங்கி கொடு அப்படின்னு அல்லாஹ் தந்தையின் மூலமாக ஒரு 2 வீலர் பைக்கை நம்ம கொடுத்துட்டான்னு வைங்களேன். இப்போ இது அல்லாஹ் எப்படி கொடுத்துருக்குறான்? கேட்ட உடனே நமக்கு கொடுத்துட்டான். இப்போ இந்த விஷயத்தில் நம்ம எப்படி பண்ணக்கூடாதுன்னா, அந்த 2 வீலர் பைக்கை வச்சு வண்டியில் வேகமாக போய் வேகமாக வர்றது, மக்களுக்கு துன்புறுத்துறது, இது எல்லாமே இது எப்படிப்பட்ட நன்றி கெட்ட செயல்? அல்லாஹ் கிட்ட நாம ஒன்று கேட்குறோம், அல்லாஹ் அதை நமக்கு கொடுத்துட்டான். அந்த கொடுத்த பொருளை என்ன செய்யறது? மார்க்கத்திற்கு புறம்பாக பயன்படுத்துறது. இந்த பண்பாடு நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அடுத்தது இரண்டாவது நியதி என்னன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பிரார்த்தனையில தாமதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரார்த்தனைகளும் இருக்கு. நம்ம முதல்ல பார்த்தது என்ன? இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகள்ல உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்ட, உடனே அங்கீகரிக்கப்பட்ட பிரார்த்தனை. ரெண்டாவது தாமதமாக நீண்ட நெடுநாட்கள் எடுத்துக்கொண்டு அங்கீகரிக்கப்பட்ட பிரார்த்தனை. அல்லாஹ்விடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், இறைவா நல்லவர்களிலிருந்து எனக்கு ஒரு பிள்ளையை கொடு, சாலிஹான பிள்ளையை கொடு. 2 நிபந்தனை. பிள்ளைய கூட அந்த பிள்ளை எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு கேட்கல, இறைவா எனக்கு சாலிஹான பிள்ளையை கூடன்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். கேட்ட உடனே இவர் யாரு? ஹலீலுல்லா, உற்ற தோழர். கேட்ட உடனே நம்ம கொடுத்துருவோம்னு அல்லாஹ் என்ன செய்யல? அதை கொடுத்துடல. இந்த விஷயத்துல தன்னுடைய நியதியை கையாளுறான். நீ யாரா வேணா இருக்கட்டும், நீ கேட்ட உடனே எல்லா பொருளும் என்ன செஞ்சிடாது, உனக்கு கிடைச்சிடாது. அதுக்கு ஒரு நேரம் இருக்கு, அதுக்கு ஒரு காலம் இருக்கு. அதுக்கு தகுந்த காலம் எதுவோ, அதுக்கு தகுந்த நேரம் எதுவோ, அந்த நேரத்துக்கு நானா உனக்கு கொடுப்பேன். எப்ப கொடுத்தான் அல்லாஹ்? முதுமை பருவத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இப்ராஹிம் இஸ்மாயில வ இஸ்ஹாக், இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் முதுமை பருவத்தில் கொடுத்த என்னுடைய ரப்புக்கே புகழனைத்தும் உரித்தாகட்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துவாவை கேட்கிறாங்க, இறைவா எனக்கு பிள்ளைய கொடு, சாலிஹான பிள்ளைய கொடு என்று கேட்டார்கள்.
அந்த பிரார்த்தனை உடனே அங்கீகரிக்கப்படவில்லை, நீண்ட நெடுநாட்கள் எடுத்துக்கொண்டது. அப்படி நாமளும் என்ன செய்வோம், அல்லாஹ்விடத்துல துவா கேட்டிருக்கிறோம், இறைவா எனக்கு பிள்ளையை கொடு, நல்ல பிள்ளையை கொடு, எனக்கு செல்வத்தை கொடு, என்னுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாம் போக்கின்னு அல்லாஹ்விடத்துல நம்ம கேட்டிருப்போம். உடனே அதை அல்லாஹ் அங்கீகரிப்பானா? அதுக்கு அல்லாஹ் கொஞ்சம் டைம் எடுத்துப்பான். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது தெரியுமா, சரி என்னடா அது நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், அல்லாஹ் நமக்கு தரவே இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏன் அப்படி நினைக்க கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நீங்க அல்லாஹ்விடத்துல ஒரு துவாவை கேட்குறீங்க, ஒரு பிரார்த்தனையை செய்றீங்க, ஒரு கட்டத்தில் யாராவது ஒருத்தவங்க கேட்பாங்க, அல்லாஹ்விடத்துல பிள்ளைய வேண்டிய துவா கேட்குறோன்னு வைங்களேன், ஒரு கல்யாணம் ஆகி 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு, யாராவது கேட்பாங்க, என்னம்மா வயிற்றுல ஏதாவது புழு பூச்சி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், ஒரு இறை நம்பிக்கை கொண்டவர் எப்படி இந்த விஷயத்தை கையாளணும், அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டே இருப்பேன், அல்லாஹ் கட்டாயமா கொடுப்பான் அப்படிங்கிறது ஒரு இறை நம்பிக்கை கொண்டவனுடைய பேச்சா இருக்கணும். ஆனா பலர் என்ன சொல்றாங்க தெரியுமா, எங்கங்க பல லட்ச ரூபா செலவு பண்ணியாச்சு, ஏறாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத மருத்துவர் கிடையாது, அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், எதுவும் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதிரி தெரியலன்னு நம்ம சொல்லிட்டோம்னா அந்த துவா ஏற்றுக்கொள்ளவே படாதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும், கடைசி காலம் வரைக்கும் நிராசை அடைஞ்சிடக்கூடாது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசி காலம் வரையிலும் கேட்டுக்கொண்டார்கள், இறைவா எனக்கு பிள்ளையை கொடு பிள்ளையை கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இறுதியில் அந்த துவா அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. பல காரணங்கள்னால அல்லாஹ் என்ன செய்யலாம், நம்முடைய துவாவை நம்முடைய ஆசைகளை தள்ளி போடலாம். அதுக்கு என்ன பொருள் தெரியுமா, உனக்கு இப்ப அது தேவை கிடையாதுன்னு பொருள். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கேட்ட உடனே அல்லாஹ் கொடுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வை எப்படி இருக்கும், அல்லாஹ் எதிர்காலத்தை அறிந்தவன், நம்மை விட நன்கறிந்தவன். அல்லாஹ் என்ன யோசிப்பான்னா, இவனுக்கு இப்ப இது தேவையில்லை, அது எதுவா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், 1000 விஷயமா இருக்கட்டுமே, அல்லாஹ்வினுடைய கோணம் எப்படி இருக்கும்னா, அல்லாஹ்வினுடைய வழிமுறை எப்படி இருக்குன்னா, இவன் இப்ப கேட்கிறான், 25 வயசுல கேட்கிறான், இந்த பொருள் இவனுக்கு எப்ப தேவை, 35ல தான் தேவை. அப்ப அல்லாஹ் என்ன பார்ப்பான்னா, 10 வருஷம் விடாமுயற்சியோட நீ கேட்கிறியா, அல்லாஹ்விடத்துல நிராசை அடையாம நீ இருக்கிறியா, 10 வருஷம் 35ல அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். 35 ஆயிருச்சு, அப்பவும் கிடைக்கலையா, அப்போ உனக்கு அது 45ல தான் கிடைக்கும். அப்ப அல்லாஹ் எப்படி பார்க்கிறான்னா, உனக்கு எப்ப இது தேவை, நீ பிள்ளைய கேட்கிற, ஆரோக்கியத்தை கேட்கிற, அழகான வாழ்க்கையை கேட்கிற, ஆடம்பரத்தை கேட்கிற, செல்வத்தை கேட்கிற, கடன் இல்லாத வாழ்க்கையை கேட்கிற, இது உனக்கு எப்ப தேவை, அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு அது எப்ப தேவையோ அதை என்ன செய்வான், அப்ப நமக்கு கொடுப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடைசி காலத்துல கொடுத்தான். கடைசி காலத்துல கொடுத்து அல்லாஹ் எப்படியான உடன்படிக்கை எடுத்தான், வஹித்னா இலா இப்ராஹிம வ இஸ்மாயில அன் தஹிரா பைத்தி லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வ ருக்கஇ சுஜூத். இப்ராஹிம் இடத்திலேயும் இஸ்மாயில் இடத்திலேயும் நாம் உடன்படிக்கை எடுத்தோம், என்னவென்று, இந்த காவா என்கிற ஆலயத்தை தவாப் செய்யக்கூடிய, ருக்கு சுஜூதுகள் செய்து நின்று தொழுது வணங்கக்கூடிய, அதிலே இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் இந்த ஆலயத்தை புனர்நிர்மாணம் செய்யணும், இந்த ஆலயத்தை நீங்கள் தூய்மைப்படுத்தணும். உதாரணத்திற்கு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சீக்கிரமே இந்த புள்ள பாக்கியத்தை கொடுத்துட்டான்னா, இந்த குழந்தை செல்வத்தை கொடுத்துட்டான்னா, கடைசி காலத்துல இந்த கட்டளை வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முதியவரா இருப்பாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் முதிய பருவத்தில் இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா, எது தகுந்த நேரம், எது தகுந்த காலம், இவனுக்கு எப்ப இது தேவைங்கிறத அல்லாஹ் பார்க்கறான். அதை பார்த்து அல்லாஹ் என்ன செய்வான், கொடுப்பான். அல்லாஹ் நம்முடைய நிதானத்தை கூட பரிசோதிக்கலாம். இவனுக்கு கொஞ்சம் இதை ஆற போட்டா, கொஞ்சம் தள்ளி போட்டா, கொஞ்சம் காலதாமதம் எடுத்துக்கொண்டால் இவனுடைய மனநிலை எப்படி இருக்கு, பொறுமையா இருக்கிறானா, கடைசி காலம் வரைக்கும் நம் மீது நிராசை அடையாம இடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிறானா அப்படிங்கிற நிதானத்தை பரிசோதிப்பதற்காக கூட அல்லாஹ் என்ன செய்யலாம், காலதாமதப்படுத்தலாம். மூன்றாவது அடிப்படை என்ன தெரியுமா, ஒரு விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை, முதன்மைத்துவத்தை, அதனுடைய மதிப்பை, அதனுடைய மாண்பை உணர வைக்கிறதுக்கு கூட அல்லாஹ் காலதாமதப்படுத்தலாம். ஒரு பொருள் நமக்கு சீக்கிரம் கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், கேட்ட உடனே அல்லாஹ் கொடுத்துட்டான்னு வைங்களேன், அதில் அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்காது,
அது அவ்வளவு பெரிய ஈடுபாடு இருக்காது. ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டே இருக்கும், காலதாமதம் ஆகுது, ஆற போட்டு அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு இது நமக்கு கிடைச்சிருக்கு, எவ்வளவு துவாவுக்கு பிறகு, எவ்வளவு பிரார்த்தனைக்கு பிறகு, எவ்வளவு அழுகைக்கு பிறகு, எவ்வளவு கண்ணீருக்கு பிறகு இது கிடைத்திருக்கிறது. இந்த அருட்கொடையை, இந்த விஷயத்தை, இந்த பொருளை நாம் அதனுடைய சித்தம் சிதையாமல் நித்தம் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற மனநிலையை அல்லாஹ் உணரத்துல புகுத்துவான். உலகத்துல நீங்க எதை எடுத்துக்கங்களேன், சீக்கிரமா ஒரு பொருள் கிடைக்குதுன்னு வைங்களேன், அதுக்கு மதிப்பு இருக்காது. எது தாமதமாகுதோ, அதிக நேரம் எடுத்துக்கொள்குதோ, அதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி. இப்ப தங்கம் இருக்கு, கேட்ட உடனே கிடைச்சிருதா? தோண்டின உடனே கிடைச்சிருதா? நிலக்கரி இருக்கு, க்ரூட் ஆயில் இருக்கு, கச்சா எண்ணெய் இருக்கு, தோண்டின உடனே எல்லாம் கிடைச்சிருதா? பல லட்சக்கணக்கான பேர் அதுக்காக உழைக்கிறான், கஷ்டப்படுறான், தேடுறான், அலசுறான், ஆராயிரம், அதுக்கு பிறகு அது கிடைக்குது. தங்கத்தினுடைய மதிப்பு கூடிக்கிட்டே போகுது, எரிபொருளினுடைய மதிப்பு கூடிக்கிட்டே போகுது. அப்ப என்னன்னா, எந்த பொருள் நமக்கு சீக்கிரமாக கிடைத்து விடுகிறதோ, வெகு விரைவில் கிடைத்து விடுகிறதோ, அதனுடைய மதிப்பை நாம உணர மாட்டோம். எது காலதாமதமாய் கிடைக்கிறதோ, பல அழுகைக்கு பிறகு, பல கண்ணீருக்கு பிறகு, பல காலங்களுக்கு பிறகு கிடைக்கிறதோ, அதனுடைய முக்கியத்துவத்தை நாம உணரும். அல்லாஹ் தஆலா அந்த முக்கியத்துவத்தை உணர வைப்பதற்காக கூட என்ன செய்யலாம், நம்முடைய பிரார்த்தனையை அங்கீகரிப்பதை விட்டு தள்ளி போடலாம். அப்ப நம்ம என்ன செய்யணும், கடைசி காலம் வரைக்கும் நிராசை அடையாமல் அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையில அல்லாஹ் கையாண்ட மூன்றாவது நியதி என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாமலே இருந்திருக்கிறது. முதல் விஷயம் உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இரண்டாவது பல காலங்கள் கழிச்சு, நெடுங்காலம் கழிச்சு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மூன்றாவது அடிப்படை என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன கேட்டாங்க? ரப்பிக்ஃபிர்லி அபி, இறைவா என்னுடைய தந்தைக்கு மன்னிப்பளிப்பாயாக, அவர் அநியாயக்காரர்களிலிருந்து, அநீதிழைப்பவர்களிலிருந்து இருக்கிறார், காஃபிரா இருக்கிறாரு, சிலை வழிபாட்டில் இருக்கிறாரு, அவருக்கு நீ மன்னிப்பு வழங்குவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். இந்த பிரார்த்தனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படலை. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து சொல்றான், கது கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபி இப்ராஹிம், இப்ராஹிம் இடத்திலேயும் அவர்களோடு இருந்தவர்களிடத்திலேயும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இல்லா கௌல இப்ராஹிம் அலி அபிஹி ல அஸ்தக்ஃபிரன்ன லக்கி, தந்தையே உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்பேன் என்று அவர் சொன்னாரே, அதை தவிர அவருடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு படிப்பினைங்கிறான் அல்லாஹ். எப்படியான வார்த்தை பாருங்க. தந்தைக்கு மன்னிப்பு கிடைக்கிறன்னா இது உலக ரீதியான உலக சமாச்சாரம் கிடையாது. மறுமையில் ஒரு மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படலை அப்படின்னா காலத்துக்கும் நரகத்தில் தான் கிடக்கணும். ஒரு பிள்ளையாக தன்னுடைய தந்தை நரகத்தில் கருகப்படுவதை எந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெறுத்திருப்பாங்க. அதனால் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, இறைவா என்னுடைய தந்தைக்கு மன்னிப்பு வழங்குவாயாக. கடைசி காலம் வரைக்கும் என்ன செய்யப்படலை, இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படலை. பலாயிரம் வருடங்கள் கழிச்சும் அல்லாஹ் இப்போ அதை சொல்லி காட்டுறான், இப்ராஹிம் இடத்துல உங்களுக்கு முன்மாதிரி இருக்கு. எதுல உங்களுக்கு முன்மாதிரி இல்லை? அவருடைய தந்தை காஃபிர் என்று தெரிந்தும் உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கோருவேன் என்று கேட்டாரே, அதுல உங்களுக்கு முன்மாதிரி இல்லை என்று சொல்கிறார். அப்ப நம்முடைய பிரார்த்தனைகள்ல சில விஷயங்கள் என்ன செய்யப்படாமல் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளப்படாமலே இருக்கலாம். இந்த நேரத்தில் நம்முடைய மனநிலை எப்படி ஆயிரும் தெரியுமா? நம்ம அல்லாஹ்வை வணங்குறோம், தொழுகிறோம், எவ்வளவோ துவா கேட்கிறோம், நம்முடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுறது இல்லையே, நம்முடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றப்படுறதில்லையே நம்ம நினைக்கலாம். அல்லாஹ் திருமறையில பேசி காட்டுறான், அஹ்சிபன் நாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வ ஹும் லா யுஃப்தனூன், இவர்கள் அல்லாஹ்வை நாங்கள் நம்பிவிட்டோம் என்று கூறியதற்காக வேண்டி எந்த சோதனைகளுக்கும் அல்லல்களுக்கும் இவர்கள் ஆட்பட்டு விடக்கூடாது என்று ஆசைப்படுகிறார்களா? நீ அல்லாஹ்வை நம்பிட்டா, அல்லாஹ்வை வணங்கிட்டா, அல்லாஹ்வை நீ ஏற்றுக்கொண்டா, அல்லாஹ்வை நீ ஈமான் கொண்டா, உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றப்படும் நினைக்கிறியா? உன்னுடைய கோரிக்கையெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும் நினைக்கிறியா? எந்த சோதனைகளுக்கும் நீ ஆட்பட்டு விடக்கூடாது என்று நினைக்கிறாயா? அதுக்கு ஆசைப்படுறாயா? உனக்கு முந்தி வாழ்ந்த சமுதாயத்தினுடைய வரலாற்றை நீ படிச்சுப்பார், அந்த சரித்திரங்களை நீ புரட்டிப்பார். அவர்களை நாம் எப்படி சோதித்தோம், அவர்களுக்கு நாம் எப்படியான துன்பங்களை துயரங்களை கொடுத்தோம் என்று எண்ணிப்பார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப நம்முடைய கோரிக்கைகள் அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாமலே இருக்கும். இந்த நிலையை அல்லாஹ் நம்ம இடத்துல கையாளும் பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும் தெரியுமா?
திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லஹ் வ அஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லஹ். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், மூர்க்கத்தனமாக அதை வெறுப்பீர்கள், இது நடந்துடவே கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அதுல உங்களுக்கு நன்மை இருக்கும். நீங்கள் ஒன்றை ஆசைப்படுவீர்கள், இது நடந்திருக்கலாம், இந்த கோரிக்கை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும், இந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கணும் நீங்க நினைப்பீங்க. ஆனால் அதில் உங்களுக்கு தீங்கு இருக்கும். அப்ப நம்ம அல்லாஹ்விடத்துல ஒண்ணு கேட்கிறோம், இறைவா என்னுடைய இந்த துவாவை நிறைவேற்றி விடு, இந்த துவாவை அமல்படுத்தி விடு என்று நாம் கேட்கிறோம். ஆனால் அல்லாஹ் அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பான். இது உண்மையாலுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னு வைங்களேன், அது நமக்கு தீங்காக இருக்கும். அந்த தீங்கை களைப்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யலாம், நம்முடைய பிரார்த்தனையை நம்முடைய ஆசையை அங்கீகரிக்காமல் இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சென்னை டிராஃபிக்ல போய்கிட்டு இருக்கோம், தூரத்தில் கிரீன் சிக்னல் 10 செகண்ட் தான் இருக்கு, அழுத்தி போறோம், போகும்பொழுது ரெட் சிக்னல் வந்துருச்சு. அப்போ யோசிக்கிறோம், என்னடா அது 10 செகண்ட் முன்னாடி வந்திருந்தா அடிக்கிற வெயில்ல நொந்து நூடுல்ஸ் ஆகாம ஜங்ஷனை கடந்து போயிருக்கலாமே, சிக்னலை கடந்து போயிருக்கலாமே நினைக்கிறோம். திடீர்னு பார்த்தா அந்த ஜங்ஷன்ல ஒரு விபத்து. அப்ப என்ன நினைச்சோம், ஆஹா நல்ல வேளை நம்ம 10 செகண்டுக்கு முன்னாடி வரல, 10 செகண்டுக்கு முன்னாடி வந்திருந்தா இந்த விபத்துல நாமளும் ஆளாகி இருப்போம், அடிபட்டிருப்போம் அப்படின்னு நினைப்போம். அப்ப இதுல அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், நீ என்ன ஆசைப்பட்ட, எப்படியாவது சிக்னலை தாண்டி போயணும்னு ஆசைப்பட்ட, ஆனா அதுல உனக்கு ஒரு தீமை இருக்கு. எதை வெறுத்த, என்னடா அது வெயில்ல போய் நிக்கணுமா கருகணுமா அப்படின்னு நீ வெறுத்த, அதுல உனக்கு நன்மை இருக்குங்கிறான். அப்ப அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படலன்னு வைங்களேன், அல்லாஹ் நம்மை விட்டு தீங்கை அகற்றுகிறான். நமக்கு ஏற்படக்கூடிய அந்த தீங்கை விட்டு அல்லாஹ் நம்மை காப்பாற்றுகிறான். இதுதான் ஒரு ஈமான் கொண்டவருடைய மனநிலையாக இருக்கணும். இந்த 3 அடிப்படைகளும் இந்த 3 நியதிகளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில கையாளப்பட்டது. உடனே அங்கீகரிக்கப்பட்ட பிரார்த்தனையும் இருக்குது, தாமதமாக அங்கீகரிக்கப்பட்ட பிரார்த்தனையும் இருக்குது, அங்கீகரிக்கப்படவே படாத பிரார்த்தனையும் இருக்கிறது. இந்த 3 நிலையிலையும் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவர் எப்படி கையாள வேண்டும் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். உடனே ஒரு பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா அதில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். தாமதமாக ஒரு பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக அல்லாஹ் தாமதப்படுத்தினான். ஒரு பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளவே படலையா, ஒரு தீங்கிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றி இருக்கிறான் என்று ஒரு ஈமான் கொண்டவருடைய மனநிலை இருக்க வேண்டும். அத்தகைய பக்குவமுடையவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மவர்களை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.